Welcome to Little Scholars Academy. Little Scholars Academy, a Montessori preschool. நான் உங்கள் பாலமகேஸ்வரி. எங்கள் பள்ளியின் சார்பாக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு. இப்போ நம்ம சமுதாயத்தில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை, குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிலே. இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமாக நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, என் குழந்தை 4 வயசாச்சு இன்னும் பேசலை. குழந்தையா இருக்கும்போது அவன் பேசினான், 1 வயசு 1.5 வயசில் அம்மா அப்பான்லாம் சொன்னான், ஆனால் இப்போ பேசலை, என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பள்ளிக்கே பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க வராங்க இப்போது ஸ்பீச் டிலே ஆகிட்டு. இதுக்கெல்லாம் முக்கியமாக ஒரு காரணம், என்ன காரணம்னு யோசிச்சா மொபைல், அதுதான் மெயின் காரணமாக இருக்குது. ஒரு காலத்தில் பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, குழந்தைய தூக்கிட்டு வெளியில் போவாங்க, பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட அந்த குழந்தை விளையாண்டு சாப்பிடும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மொபைலை கொடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சாப்பிட கொடுக்குறோம். அந்த குழந்தைக்கு தான் என்ன சாப்பிடுது, எவ்வளோ தேவைப்படுது அது கூட தெரியாது. நமக்கு ஊட்டுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தது இன்றைக்கி நமக்கே அது ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. நீங்கள் பக்கத்து வீட்டில் போய் அந்த குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கும்போது அந்த குழந்தை விளையாடும், பக்கத்து வீட்டு குழந்தை பேசும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தைக்கும் பேசணுங்கிற ஆர்வம் வந்துடும், பேச ஆரம்பிக்கும். அது இல்லாமல் நம்ம ஒரு மொபைலை கையில் கொடுக்கும்போது தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. பேசிகிட்டு இருந்த குழந்தை பேச்சை நிறுத்திடுச்சுன்னா காரணம் மொபைல். என்னென்னா மொபைல்ங்கிறது ஒரு ஒன் வே டிரான்சாக்ஷன் மாதிரி. குழந்தை நீங்கள் மொபைலை கொடுக்கும்போது அது மொபைலை பார்க்குது. குழந்தைங்க அது என்ன பேசுகிறாங்களோ அதை காதால் கேட்குறாங்க, ஆனால் வாய்க்கு இங்கே வேலையே இல்லை. கண்ணால் பார்க்குறாங்க, காதால் கேட்குறாங்க, அதோடு நிறுத்திக்கிறாங்க. அப்போது அந்த பேச்சுங்கிறது நின்றுச்சு. பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட பெருசாக இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு என்னென்னா, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு டயர்டில் அவங்க வீட்டு வேலையை பார்ப்பாங்க, குழந்தைக்கு சாப்பிட கொடுப்பாங்க, தூங்க வைப்பாங்க, ஏதோ கொஞ்ச நேரம் அப்படி இப்படி விளையாண்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. குழந்தை முக்கால்வாசி நேரம் ஒரு கேர்டேக்கர் கிட்ட இருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு சாப்பிட கொடுப்பாங்க, தூங்க வைப்பாங்க, ஒரு குழந்தை அழுகும்போது டிவி பார்க்க வைப்பாங்க, மொபைல் கொடுப்பாங்க. இதே தான் நடக்குது. அங்கே குழந்தையோட பேசுகிற டைமே ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே ஆகுதுன்னு ஆரம்பத்தில் ஃபீல் பண்ணும்போதே இந்த மொபைல், டிவி இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் கொடுக்காதீங்க. அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க. குழந்தை பேசலை, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல குழந்தைக்கு ஐ கான்டாக்ட் கொண்டு வாங்க, தூக்கி வைங்க, குழந்தைய அவங்க முன்னாடி உட்கார வைங்க, கண்ணை பார்த்து பேசுங்க. குழந்தைய முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கண்ணை கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுங்கள். கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில், ஒரு 2 மாதம் 3 மாதம் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக குழந்தை உங்கள் கண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கும், முதல் விஷயம். 2வது, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ குழந்தை உள்வாங்கிக்கும், கேட்டுகிட்டே இருக்கும். திருப்பி ஒரு நாள் அதவே பேச ஆரம்பிக்கும். எந்த இடத்துல பேசணும்னு தெரியலனாலும் குழந்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. கிளிப்பிள்ளை மாதிரி சொன்னதே திருப்பி சொல்லுவாங்க. உன் பேர் என்னன்னு கேட்டால் குழந்தை ஃபஸ்ட்டு உன் பேர் என்னன்னு தான் கேட்கும். அப்புறம் திருப்பி குழந்தையோட பேர் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்புறம் தானாக குழந்தைக்கு புரிய ஆரம்பிச்சிடும், உன் பேர் என்ன நம்ம சொல்லக்கூடாது, பேர் மட்டும்தான் சொல்லணுங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குழந்தை சீக்கிரம் பேச ஆரம்பிக்கும். என்னெல்லாம் விஷயம் நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் பேசுங்க. குழந்தை ஆரம்பத்தில் கேட்கும், பின்னாடி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் முதல் விஷயம், ஸ்பீச் தெரப்பிங்கிறதே நம்ம குழந்தைகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய பதிவுகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.